ஓம் சாந்தி 28/5/2017. இன்றைய முரளியின் தலைப்பு, ஆக்சுவலாக இது அவ்யக்த முரளியில் ஒரிஜினல் டேட்டு 3/4/1982. முரளியின் தலைப்பு, அனைத்தையும் விட முதன்மையான தியாகம் எது தெரியுமா? தேக உணர்வின் தியாகம். நம்பர் 1 தியாகம்னா அதுதான் சொல்கிறதான். தேகங்கிற உணர்வையே தியாகம் செய்யுது, அதுதான் நம்பர் 1 தியாகம். ஏன்னா தேகன்ற உணர்வின் மூலமாக தான் காமம் வருது, கோபம் வருது, பற்று, பேராசை, அகங்காரம், வெறுப்பு, எல்லா கெட்ட குணத்துக்கும் அடிப்படை ஃபவுண்டேஷனாக இருக்கிறது யார்? தேக உணர்வு. ஸோ அதை தியாகம் பண்ணுறது தான் இருக்கிறதுல நம்பர் 1 தியாகம். பாப்தாதா தன்னுடைய தியாக மூர்த்தி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தியாக ஸ்வரூபமாக இருக்கிறாங்க. ஆனால் எப்படி பாக்கியத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு தந்தையின் குழந்தையாக இருந்தாலும் ஒரே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை முரளியில் வந்தது இல்லையா, பாக்கியத்தின் ஆதாரம். அப்போ ஒரே தந்தையின் குழந்தை தான் எல்லாரும், ஒரே மாதிரி தான் பாக்கியத்தின் ஆஸ்தி எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனாலும் அந்த ஆஸ்தியை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க ராவணன் கிட்ட இருந்து, எந்த அளவுக்கு சுய முயற்சினால அதிகரிக்கிறாங்க, காரியத்தில் எடுத்துட்டு வராங்க, அதன் ஆதாரத்தில் தான் வரிசை எண் உருவாகிடுதுன்னு போன முரளியில் பாபா சொல்லியிருந்தார். பாப்தாதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தியாகமூர்த்தியாக எல்லாரும் தான் ஆகி இருக்கிறீங்க இல்லையா. பாபா சொல்கிறார், பிராமண வாழ்க்கையே தியாகி வாழ்க்கை தான். பிராமணன் நீங்கள் சொல்கிறதே ஒரு பெரிய தியாகம் தான்னு போன தடவை சொல்லியிருந்தார் இல்லையா. ஆனால் மனதார பண்ணுறீங்களா இல்லையான்றதில் வரிசைக்கிரமம் வருதுன்னு சொன்னார். அதேமாதிரி இன்றைக்கும் சொல்கிறார், எல்லாரும் தியாகமூர்த்தி தான், இருந்தாலும் இதில் வரிசைக்கிரமம் இருக்குது. தியாகம் செஞ்சீங்க, பிராமணன் ஆனீங்க, ஆனால் தியாகத்துடைய சூத்திரம் இல்லையா, தியாகத்துடைய விதி மிக நுண்ணியமானது, அவ்வளோ நுட்பமானது இந்த தியாகத்துடைய விதி. சொல்லும்போது எல்லாருமே சொல்கிறீங்க, நாங்கள் உடல், மனம், பணம், செல்வம், சம்பந்தம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சிட்டோன்னு. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறீங்க. ஆனால் உடலின் தியாகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடல் உணர்வின் தியாகம். உடல் உணர்வின், அதில் நான் உடல்ன்ற அந்த உணர்வே போயிடுச்சா, அதுதான் உடல் உணர்வு, உடலின் தியாகம் சொல்கிறது. அந்த மாதிரி உடல் உணர்வின் தியாகம் பண்ணிட்டீங்களா அல்லது இப்போ தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? தியாகத்துடைய அர்த்தமே எந்த ஒரு பொருளையும் விஷயத்தையும் விட்டு தன்னுடையது என்பதிலிருந்து விலகிறது, அதுதான் தியாகம் இல்லையா. ஒருத்தர் ஒரு பிளாட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, ஃப்ரீயாக கொடுக்குறாரு, தானமாக கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? என்னுடையதுன்ற அந்த உணர்வுலேருந்தே விலகிறது. பார்க்கும்போதெல்லாம் நான் தான் இதை அவருக்கு கொடுத்தேன், நான் தான் அவருக்கு கொடுத்தேன்னா அதுக்கு பேர் தானமே கிடையாது. அவங்களுடைய வம்சம் வேணால் சொல்லலாம், எங்கள் தாத்தா தான் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு வினாடி கூட சொல்லியிருந்தா கூட அதுக்கு பேர் தியாகம் கிடையாது, தானம் கிடையாது. என்னுடையதுன்ற உணர்வே உங்களுக்கு போனால் தான் அதுக்கு பேர் தியாகம். அந்த பொருளின் மேலே உங்களுடைய அதிகாரம் முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். யாருக்காக தியாகம் செஞ்சீங்களோ அந்த பொருள் அவருடையதாக ஆகிடுச்சு. எந்த விஷயத்தை தியாகம் செஞ்சீங்களோ அது பிறகு எண்ணத்தில் கூட வர முடியாது. ஏன்னா தியாகம் செஞ்ச விஷயத்தை, எண்ணம் மூலமாக உறுதிமொழி எடுத்த விஷயத்தை மீண்டும் திரும்பி பெற முடியாது. எப்படி எல்லைக்குட்பட்ட சன்னியாசி தன்னுடைய வீட்டையும் சம்பந்தத்தையும் தியாகம் செஞ்சுட்டு போகிறாங்க, ஒருவேளை அவர் மீண்டும் திரும்பி வந்துட்டார்னா அவரை என்னன்னு சொல்கிறது? நியமப்படி திரும்பி வர முடியாது.
அதே மாதிரி தான் பிராமணர்கள் நீங்க கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள் மற்றும் தியாகிகள், தியாக மூர்த்திகள். நீங்க உங்களுடைய இந்த பழைய வீடு, அதாவது பழைய உடல், பழைய உடலின் உணர்வை தியாகம் செஞ்சிருக்கிறீங்க. புத்தி மூலமா மீண்டும் ஒரு பொழுதும் இந்த பழைய வீட்டின் மேல கவரப்பட மாட்டோம் அப்படின்னு எண்ணத்தை வச்சிங்க. எண்ணம் மூலமா கூட மீண்டும் திரும்பி வர மாட்டோம். முதல்ல நீங்க இந்த தியாகத்தை தான் செஞ்சீங்க. அதனால தான் உடலையும் சேர்த்து உடலின் சம்பந்தத்தின் தியாகம்னு சொல்றீங்க. உடலின் உணர்வின் தியாகம். அதனால தியாகம் செய்யப்பட்ட பழைய வீட்டில் மீண்டும் வர்றதில்லை தானே? என்ன உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்க? உடலும் உன்னுடையதுன்னு சொன்னீங்க தானே? அல்லது மனம் மட்டும்தான் உன்னுடையதுன்னு சொன்னீங்களா? முதல் வார்த்தை உடல் தானே வருது. எப்படி உடல் மனம் பொருள் தானே சொல்றீங்க? உடல் மற்றும் உடலின் சம்பந்தம்னு சொல்றீங்க. அப்படி முதல் தியாகமா என்ன ஆச்சு? இந்த பழைய உடலின் உணர்விலிருந்து நினைவு மறந்த நிலை, அதாவது விடுபட்ட நிலை. இதுதான் தியாகத்துடைய முதல் அடி. எப்படி வீட்டில் வீட்டுடைய பொருட்கள் இருக்கும், அதே மாதிரி இந்த உடல்ன்ற வீட்டில் கர்மேந்திரியங்கள் தான் அந்த வீட்டில் இருக்கிற பொருள், ஜாமான்கள். அப்படி வீட்டின் தியாகம்னா என்ன அர்த்தம்? அனைத்தின் தியாகம். வீட்டை விட்டுட்டீங்க, ஆனால் ஏதாவது ஒரு பொருள் மேலே பற்று இருந்துடுது அப்படின்னா அதை தியாகம்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் ஒருவேளை தன் பக்கம் கவர்ந்து இழுக்குதுன்னா அதை சம்பூர்ண தியாகம்னு எப்படி சொல்லுவோம்? இந்த விதமா உங்களை செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டேன், மற்றபடி ஒரே ஒரு கர்மேந்திரியம் மட்டும் சஞ்சலப்படுது, அதுவும் அந்த நேரத்தில் சரியாகிடும். அந்த மாதிரி அலட்சியமானவராக ஆகவே ஆகாதீங்க. ஆனால் ஏதாவது ஒரு கர்மேந்திரியத்தின் கவர்ச்சி கூட ஒரு தந்தையின் குழந்தையாக உங்களை ஆக விடாது. ஒரே சீரான நிலையில நிலைச்சிருக்க விடாது. நம்பர் 1ல போக விடாது. ஒருவேளை யாராவது வைரம், வைடூரியம், மாட மாளிகைகளை விட்டுட்டாங்க, ஆனால் ஏதோ ஒரு உடைந்த மண்பானை மேலே பற்றுதல் இருந்துடுதுன்னா என்ன ஆகும்? எப்படி வைரம் தன் பக்கம் கவர்ந்து இழுக்குது, அதே மாதிரி வைரத்தையும் விட அதிகமாக அந்த உடஞ்சி போன மண்பானை அவரை தன் பக்கம் அடிக்கடி கவர்ந்து இழுக்கும். விரும்பாட்டினாலும் கூட புத்தி அடிக்கடி அங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை ஏதாவது கர்மேந்திரியத்தின் ஈர்ப்பு இருந்துச்சுன்னா உயர்ந்த பதவி அடையிறதுலேருந்து அடிக்கடி கீழே கொண்டுட்டு வரும். அதனால் பழைய வீடு மற்றும் பழைய பொருட்கள், சாமான்கள் அனைத்தின் தியாகம் வேண்டும். இது ஒன்றும் அதிகம் கிடையாது, கொஞ்சம் தானே இருக்குதுன்னு அப்படி நினைக்காதீங்க. ஆனால் இந்த கொஞ்சம் கூட மிக அதிகமானதை இழக்க வச்சிடும். அதனால் சம்பூர்ண தியாகம் வேண்டும். இந்த பழைய உடலை பாப்தாதா மூலமாக கிடைச்சிருக்கும் சொத்து அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்தணும். இது என்னுடைய உடம்பே கிடையாது, ஆனால் சேவைக்கான சொத்து. ஒரு விருந்தாளியாகி இந்த உடலில் இருக்கிறீங்க. கொஞ்ச காலத்துக்காக பாப்தாதா காரியம் செய்கிறதுக்காக உங்களுக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் என்னவாகிட்டீங்க? விருந்தினர்.
என்னுடையது என்பதை தியாகம் செஞ்சு மேலும் விருந்தாளின்னு புரிஞ்சுக்கிட்டு மகான் காரியத்தில் ஈடுபடுத்துங்க. விருந்தினருக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? தன்னுடைய உண்மையான வீடு நினைவிருக்குமா, அல்லது விருந்தாளியாக வந்திருக்கிற வீட்டிலேயே மாட்டிக்கிட்டு இருப்பாரா? அப்படி உங்க அனைவருக்கும் இந்த உடல்ன்ற வீடு கிடைச்சிருக்குது, இந்த ஃபரிஸ்தா சொரூபம் இருக்குது, பிறகு தேவதை சொரூபமாவீங்க. அதை நினைவு செய்யுங்க. எப்படி பாப்தாதா பழைய உடம்புடைய ஆதாரத்தை எடுக்கிறாரு, இருந்தாலும் அந்த உடல்ல மாட்டிக்கிறது கிடையாது. அதே மாதிரி நீங்க இந்த பழைய உடல்ல நிவாசம் செய்யுங்க. காரியம் செய்யறதுக்காக ஆதாரமா எடுத்தீங்க, ஆனா காரியம் செஞ்சு முடிச்ச உடனே உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்துல நிலைச்சிடுங்க, தன்னுடைய நிராகார ஸ்வரூபத்துல நிலைச்சிடுங்க. விலகி இருக்கும் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே ஸ்தூலமான கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்யறதுக்காக வாங்க. இதைத்தான் விருந்தினர் அல்லது மகான் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கிறீங்களா? தியாகத்துடைய முதல் அடியை எடுத்து வச்சிட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தியாகத்தின் முதல் அடி என்னது? உடல் உணர்வின் தியாகம். ஸோ தியாக சுரூபமாக குழந்தைங்க எந்த அளவுக்கு ஆகி இருக்கிறாங்கன்றது தான் பாபா பார்த்துட்டு இருக்கிறார். பாபா சொல்றாரு, எல்லாரும் தியாக மூர்த்திகள் தான் இல்லையா? பிராமண வாழ்க்கையே தியாகி வாழ்க்கை தான். ஆனால் எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சுருக்கிறீங்க? ஸோ எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சுருக்கிறீங்கன்றத கணக்கெடுக்கிற விதி பயங்கர நுட்பமான விதி. எல்லாருமே நான் உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்தனப்பா, என் இது எதுவுமே இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்கிறீங்க. ஆனால் இங்கே உடலை கொடுத்தோன்னா என்ன அர்த்தம்னா, உடல் உணர்வையே தியாகம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா? உடலை பாபா சேவையில் அர்ப்பணிக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒருவேளை எதிர்பால் கவர்ச்சி இருக்குதுன்னா நீங்கள் ஆணுன்ற உணர்வு போகலையே. ஆணுன்றது உடல் சம்மந்தப்பட்டதாச்சே, ஆத்மா சம்மந்தப்பட்டது இல்லையே இல்லையா? அப்போ அந்த உடல் உணர்வு தியாகம் செஞ்சிட்டிங்களா? பணக்காரன் ஏழை, கருப்பாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான், அது கண்ணாடி முன்னாடி போனால் அது ஆட்டோமேட்டிக்காக நான் அழகாக இருக்கிறான், அந்த உணர்வு வந்துடுச்சுன்னா உடல் உணர்வு தான் அது. அதை தியாகம் செஞ்சீங்களா? நான் அசிங்கமாக இருக்கிறேன்னு நினச்சா அதுவுமே உடல் உணர்வு தான், அது தியாகம் செஞ்சிட்டிங்களா இல்லையா? அந்த உணர்வே தியாகம் செய்யணும். ஏன்னா தியாகம்னா ஒரு பொருளை தியாகம் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணுறோன்னா உங்கள் புத்தியிலேருந்து அது என்னுடைய விஷயம்ன்றதே மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் தியாகம். அது மேலே உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு பேர் தான் தியாகம். என்னுடையதுன்ற உணர்வு ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த பொருளை யார் உடைச்சாலும், நீங்கள் பத்திரமா பார்த்து வச்சுருந்த ஒரு பொருளை ஒரு கிஃப்டாக இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க, கொடுத்து அவர் உடைச்ச உடனே இவன் என்கிட்ட போய் இதை கொடுத்து வீணாகிட்டேன்னு எண்ணம் வந்தாலே நீங்கள் அதில் தியாகமே பண்ணலை. அது அவன் பொருள் உடைச்சா உங்களுக்குன்னா, உடைக்கட்டினா உங்களுக்குன்னா, அதுக்கு பேர் தான் தியாகம். கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஓனர்ஷிப் முடிஞ்சிடுச்சு இல்லையா? அவங்கள அதோடைய உரிமை ஆக்கிடுறீங்க. சொர்க்கத்தை இறைவன் கொடுக்கிறார், அவர் நான் தான் கொடுத்தேன் நான் சொல்லின்னு இருக்காரு, அவர் அந்த பக்கமே வர்றதே இல்லை. அதை விட பெரிய விஷயம் எதை நாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட போகிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கொடுத்தோடனே அது அவருடையது, உங்களுடையதுன்ற உணர்வே வரக்கூடாது. ஏன்னா தியாகம், ஒரு விஷயத்தை தியாகம் செஞ்சுன்னா எண்ணத்தில் கூட அது வர முடியாது, அதுக்கு பேர் தான் தியாகம். அப்போ நீங்கள் விகாரத்தை தியாகம் செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். அந்த விகார எண்ணம் வந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் சத்தியம் பண்ணுறீங்க, உறுதிமொழி எடுக்கிறீங்க எண்ணத்தின் மூலமாக, நான் இதை தானமாக கொடுக்குறேன் பாபா உனக்கு. அப்போ உறுதிமொழி செஞ்சதுக்கப்புறம் அதை திரும்பி பெற முடியாது.
ப்ராமிஸ், சத்தியம்ன்ற வேர்டு இதனால தான் வந்திருக்கும் இல்லையா? இறைவன்கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சத்தியம் பண்ணியிருக்கலாம் கடவுளே இல்லைன்ற இதில். ஆனால் இங்கே இறைவன்கிட்டயே சத்தியம் பண்ணுறீங்க, இதை மீறலாமல். இது எவ்வளோ பெரிய இந்த தெய்வ குத்தம்னு சொன்னால் அது இதுதான் இல்லையா? இப்போ உறுதிமொழி எடுத்த விஷயத்தை நீங்கள் எப்படி திரும்ப வாங்கிக்குவீங்க? இப்போ இதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசின்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் எல்லைக்குட்பட்ட சன்னியாசியை எடுத்துக்கிட்டு அந்த எல்லைக்குட்பட்ட சன்னியாசியே அவருடைய வீடு வாசலை தியாகம் செஞ்சிட்டார், போயிட்டார். உடனே செம மரியாதை வரும் இல்லையா அவர் சாமியார் ஆயிட்டாருன்னு. ஆனால் மனைவியோடைய ஞாபகமோ குழந்தையுடைய ஞாபகமோ அவரால் மறக்க முடியாமல் திரும்ப வந்துட்டாருன்னா அவர் என்ன சொல்கிறது? அவ்வளோதான் இல்லையா? அந்த மரியாதை எல்லாம் போயிடும். அடப்பாப்பா, அவர் ஒரு சாமியார், டுபாக்கூர் சாமியார் போனார், திரும்பி வந்துட்டாருன்றாங்க. அதான் பாபா சொல்றார், நியமப்படி அவர் திரும்பி வர முடியாது, அதுக்கு பேர் தான் சந்நியாசம். ஆனால் அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த நியமத்தை மீறிட்டார் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி ஆச்சு, எல்லைக்கு அப்பாற்பட்ட தியாகி ஆச்சு, தியாக மூர்த்தி ஆச்சு. எதை தியாகம் செஞ்சுருக்கிறீங்க? பழைய வீட்டை தியாகம் செஞ்சுருக்கேன். ஒன்றுத்துக்கும் உதவாத இடிஞ்சு போன பாழடைஞ்ச வீடான இந்த உடலை தியாகம் செஞ்சுருக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பழைய உடலுடைய உணர்வு தியாகம் செஞ்சுருக்கிறீங்க இல்லையா? இந்த பழைய உடல்னால துக்கம்தான் வரும். அந்த உடல் உணர்வுகள் மீண்டும் மீண்டும் துக்கத்தில் தான் சிக்க வைக்க போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் தியாகம் செஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் புத்தி மூலமாக ஒரு தடவை கூட எனக்கு இந்த தேக உணர்வே வராதுன்னு எண்ணம் வேற வச்சிருக்கேன், திடமான எண்ணம் இல்லையா? மெயினே பாபா சொல்கிறது, தீவிர முயற்சியாளர்களுக்கும் சாதாரண முயற்சியாளர்களுக்கும் உள்ள வித்தியாசமே திட எண்ணம், சாதாரண எண்ணம். எல்லாருக்குமே நாராயணன் ஆகணும்னு ஆசை இருக்குது, எல்லாருக்குமே விகாரத்தை விடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக விகாரத்தை விடுவோன்னு திட்டமான எண்ணம் வைக்கிறவங்க விட்டுருவாங்க, நாராயணன் ஆகிடுவாங்க. விடணும்னு நினச்சின்னு இருந்தாங்கன்னா அப்படியே போயிடும். அதான் பாபு சார், எண்ணத்தின் மூலமாக கூட நாங்கள் கவரப்பட மாட்டோம் இந்த உடல் மேலே, பழைய உடல் மேலே, அது உங்கள் உடலாக இருந்தாலும் மற்ற உடலாக இருந்தாலும் அப்படின்னு எண்ணம் வச்சிங்க. அப்போ முதல் தியாகமே நீங்கள் இதைத்தான் பண்ணீங்க. நான் ஆத்மான்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அர்த்தமே என்னது? உடம்பு தியாகம் பண்ணியாச்சு, செத்தாச்சு, மர்ஜீவா வாழ்க்கை செத்தாச்சு. செத்ததை அவர் திருப்பி கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த உடலுக்குள்ள விருந்தாளியாக தான் இருக்கிறோம், ஓனராக கிடையாது. ஸோ எண்ணம் மூலமாக கூட நான் இதில் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால தான் நான் உடல் சகிதமாக உடலின் அனைத்து சம்மந்தத்தையும் தியாகம் செய்கிறோன்னு சொல்கிறீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்படி தியாகம் செஞ்ச வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் வந்து பூந்துக்கிறீங்களா? செத்து போன பணத்துக்குள்ளேயே மீண்டும் வந்துடுறீங்க விட மாட்டேன்ட்டு. உடல் உணர்வு வந்து செத்து போன பிணம் மாதிரி. செத்து போன பிணத்தில் வந்து அந்த உடம்புல இருந்து ஆத்மாவே திரும்பி வராது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த பழைய வீட்டில் வரல தானே? ஏன்னா என்ன உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்க? உடலும் உன்னுடையது, மனமும் உன்னுடையது பாபான்னு சொன்னீங்களே, அல்லது மனம் மட்டும்தான் உன்னுடையதுன்னு சொன்னீங்களா? உடலும் உன்னுடையதுன்னு தானே ஃபஸ்ட்டே சொன்னீங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் முதல் வார்த்தை என்ன? உடல் பொருள் ஆவின்னு சொல்கிறீங்க. உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பாபா கொடுத்தேன். அப்போ எடுத்தோடனே உடல் தான் சொல்கிறீங்க, உடல் மனம் பொருள்னு. அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிற அந்த உடலும் உடலின் சம்பந்தம், அதுதான் முதல் தியாகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உடலின் உணர்விலிருந்து சுத்தமாக விடுபட்ட நிலை, இந்த உடல்ன்ற நினைவே மறந்த நிலை. ஒளியாகவே இருக்கிற அந்த பயிற்சி பண்ண தான் எல்லா வித டெஸ்ட் பேப்பரையும் உங்களால் கடக்க முடியும். உடம்புன்னு நினைக்கிறீங்க, ஆண் நினைக்கிறீங்க, பெண்ணுன்னு நினைக்கிறீங்க, அதான் மாய வலை. அதுக்கு தான் பாபா ஃபஸ்ட்டே சொல்கிறார், வேண்டாம், உடல் உணர்வே வேண்டாம்.
அப்படின்னு சொல்றாரு. ராவணன் கிட்ட இருந்து தப்பிக்கணும், உடல் உணர்வுல இருந்து தப்பிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ராவணனுடைய ஜெயிலுடைய 4 சவுறு என்னது? தேகம்தான். அதுலேருந்து விடுபட்டீங்கன்னா ராவணன் கிட்ட இருந்து விடுபட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ தியாகம் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இந்த சங்கமிக பிராமண வாழ்க்கையில்? நான் உடல் அல்ல, அதனால் இந்த உடலின் உணர்வுகள் எனக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சரி, அடுத்தது பாபா சொல்கிறாரு, இப்போ ஒரு வீட்டை இன்னொருத்தருக்கு தானமாக கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை போய் எடுக்க போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் இல்லையா? வீடு கொடுத்துட்றேன், அந்த ஜன்னல் மட்டும் கழட்டிக்கிறேன், கதவு மட்டும் கழட்டிக்கிறேன், அந்த பைப்பை மட்டும் கழட்டிக்கிறேன்னா, இப்போ நீ வீடே வச்சுக்கோ, இப்படியெல்லாம் உன் பற்ற வச்சுட்டு இருந்தாலும் நீ தான் இங்கே சுற்றின்னு கிடப்ப பேய் மாதிரி அப்படின்னு வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த உடம்புன்ற வீட்டை நீங்கள் பாபாட்ட கொடுத்துட்டீங்க, அதில் இருக்கிற பொருள் தான் இந்த கர்மேந்திரியங்கள். அப்போ வீட்டை தியாகம் செஞ்சீங்கன்னா இந்த உடலில் இருக்கிற அனைத்து கர்மேந்திரியங்களையும் சேர்த்து தியாகம் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, ஒருவேளை ஏதோ ஒரு கர்மேந்திரியம் மட்டும் உங்களை சஞ்சலப்படுத்துது, உங்கள் பக்கம் இழுக்குது இல்லையா, கவர்ச்சிகரமான விஷயங்களை பார்க்கணுன்னு கண்ணு தூண்டுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தானம் பண்ணலை, பாபாட்ட கொடுக்கல, தியாகம் பண்ணலை இல்லையா? அதனால் இதுக்கு பேர் சம்பூர்ண தியாகமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி உங்களை செக் பண்ணுங்க. அனைத்தையும் விட்டுட்டேன்னா, நல்ல எதையாவது என்னதுன்னு நினைக்கிறேன்னா, ரோட்டில் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, யாரோ இறக்குறாங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சக்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறீங்க, ஐயோ அப்படின்னு பதறல. இப்போ உங்கள் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு அப்படி ஆச்சுன்னா அப்பையும் உங்களால் போக முடியும், சக்தி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா ஒட்டுமொத்த நான் என் சம்மந்தப்பட்டவங்களே கிடையாது, அது ஆத்மா. ஏன்னா என்னுடைய உணர்வே கிடையாது இல்லையா, உடலின் உறவுகள் தானே எல்லாருமே. ஸோ அது கிடையாது. அப்படி இல்லை ஆகுதுன்னா அதை செக் பண்ணுங்க. அனைத்தையும் விட்டுட்டேன்னா, எல்லாமே விட்டுட்டேன்ப்பா, இன்னும் இந்த ஒரு குணம்தான் அப்படின்னு கவனக்குறைவாக இருக்காது. இந்த கர்மேந்திரியம் தான், இந்த கண்ணு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி அலப்பாயுது அப்படின்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. கடைசியில் சரிப்பாயிடும்னு நினைக்கவே நினைக்காதுங்க. கடைசி நொடி எப்போ வரும்? எப்போ வரும்? திடீர்னு வரும், ஆச்சரியப்படுவோம். டெஸ்ட் பேப்பர் வர்றதில்ல, இது சக்கர வியூகம் சொல்கிறாங்க இல்லையா, சக்கர வியூகம் தான் மாய எடுத்துகிட்டு வர டெஸ்ட் பேப்பர். டெஸ்ட் பேப்பரை பார்த்துட்டு இருக்காதிங்க, பாபாவை பார்த்துட்டுருங்க, டெஸ்ட் பேப்பர் தானாக போயிடும். டெஸ்ட் பேப்பரை பார்த்தீங்கன்னா பாபா நினைவு போயிடும், அவ்வளோதான், நீங்கள் மாட்டிக்குவீங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் பாபா பார்த்துட்ருக்குறேன்னு என்ன அர்த்தம்? உடல் மனம் பொருள் ஆவி அனைத்தும் பாபா கிட்ட மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கு, வேற எங்கேயுமே அது போகலை. ஒரு கர்மேந்திரியத்தின் கவர்ச்சி இருந்தால் கூட அது பாபாவுடைய குழந்தைய உங்களை இருக்க விடாது. ஒரே சீரான நிலையில் உங்களால் இருக்கவே முடியாதுன்றார் இல்லையா? மனசு மேலே கீழே போயிட்டே இருக்கும். என்ன இது கிடையாது, இது பாபாவோடது. பிரம்மா பாபாவுக்கு வந்த பிரச்சனைகள் இல்லையா, இந்த இதை இடிக்க வராங்க, ஸ்கூலை இடிக்க வராங்க, ஒட்டுமொத்த ஊரே திரண்டு வருது, அவரை கொலை பண்ணுறதுக்கும் அனுப்புகிறாங்க. இன்னும் எங்கள் குடும்பத்திலேருந்து குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, மனைவிமார்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படி ஒரு வெறித்தனமாக ஊரே சேர்ந்து அவருக்கு எதிராக தீர்மானம் எடுத்து என்னென்னமோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வினாடி பிரம்ம பாபா இது என்னோட பொறுப்பு நினச்சான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக தூக்கமே வராது. பாபா பண்ணுறார், அமைதியாக யோகத்தில் இருக்கிறார் இல்லையா? அதான் பாபா சொல்கிறார், அது மாதிரி என்னுடையதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, பாபா குழந்தையாக இருக்க முடியாது. பாபா குழந்தைனா எப்படி இருப்பாங்க? சாதா குஷியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டு, என்ன இதே கிடையாது, எல்லாம் உன்னுடையது, நான் எதுக்கு இதை யோசிச்சுன்னு இருக்கணும், அப்படி இருப்பாங்க. ஆனால் அந்த கர்மேந்திரியத்தின் கவர்ச்சி என்னுடையதுன்ற எண்ணத்தை உருவாக்கிச்சுன்னா ஒரே சீராக புத்தி இருக்காது. என்னுடையது, அதை பாதுகாக்கணும் இப்படியே போயிட்டு இருப்பீங்க.
உங்களை மாயக்கிட்ட வந்து பாதுகாக்க சொன்னால் என்னுடைய இதுன்னு ஒன்று உருவாக்கி அதை பாதுகாத்துக்கிட்டு இருந்தால் முடிஞ்சு போச்சு. என்னுடைய இதுன்னு ஒன்று நீங்கள் நினச்சிட்டாலே மாயாதான் போச்சு. நம்பர் 1ல் போக முடியாது. அதனால் எந்த விதமான பற்றும் இல்லாமல் இருக்குதா செக் பண்ணுங்க. கண்கள் ஒரு விஷயத்தின் மேலே பற்று வச்சிருக்கா, காது சில விஷயங்களின் மேலே பற்று வச்சிருக்கா, மனசு ஒரு சில விஷயங்களின் மேலே பற்று வச்சிருக்கா, நாக்கு சில விஷயங்களின் மேலே பற்று வைக்குதா செக் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? பற்று வச்சுட்டா நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும்னு நினைப்போம், அது நடக்காது, மாட்டிக்குங்க. அப்போ நாடகத்தை விரும்ப மாட்டீங்க, எதிர்க்க ஆரம்பிப்பீங்க, அப்போ துடிக்க ஆரம்பிப்போம். அப்புறம் எங்கே நாராயணன் ஆகிறது? இந்த சங்கம் யுகத்தில் ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரும் சிரித்த முகத்தோடு கடந்து போகிறவங்க தான் ஸ்ரீநாராயணன். அதான் பாபா சார் பெரிய வைர மாளிகையே விட்டுட்டு ஒரு அந்த மாளிகையில் இருக்கிற ஒரு உடஞ்சி போன மண்பானை மேலே ஆசைப்பட்டுட்டா என்ன ஆகும்? வைரத்தை விட அதிகமாக அந்த மண்பானை அவரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது. ஸோ ரெண்டும் ஒன்று தான் இப்போ இல்லையா? அதனால் பாபா சொல்றாரு, விரும்பாட்டினாலும் புத்தி அங்கேயே இருக்கும். ஐயோ அதை என்ன பண்ணுறாங்க, அந்த பானை என்ன பண்ணுறாங்க, தூக்கி வெளில போட்டாங்களா, இப்படியே போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே பாபா சொல்கிறாரு, உடலையே கொடுத்துட்டீங்க, ஆனால் அதில் இருக்கிற ஒரு கர்மேந்திரியத்தின் ஈர்ப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த கண் வழியாக சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லது எதையாவது சாப்பிட்ணும், அது மாதிரி ஏதோ ஒரு கர்மேந்திரிய ஈர்ப்பு இருக்குதுன்னா உயர்ந்த பதவி அடையிறதுலேருந்து அடிக்கடி கீழே அழைச்சிட்டு வந்துடும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு கர்மேந்திரம் அடிக்கடி ஈர்ப்பு கொடுத்து உங்களுக்கு கீழே இழுத்துட்டு வரும். பாம்பு இல்லையா, பரமபத விளையாட்டுடைய பாம்பு இது. கர்மேந்திரியங்கள் அதன் வசம் ஆகக்கூடாது. அதனால் பாபா சொல்கிறாரு, இது மாளிகை வீடும் கிடையாது, இந்த உடல் பழைய வீடு. ஸோ இதில் இருக்கிற கர்மேந்திரங்கள்லாம் பழைய பொருட்கள். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து தியாகம் செய்யணும். தியாகம்னா அதுதான், இருக்கிறத அப்படியே விட்டுட்டு வெளில வர்றதுக்கு பேர் தான் தியாகம், எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் தியாகம் கிடையாது. அதான் பாபா சொல்கிறாரு, சில குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, பாபா என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பாபா, அதிகமாக இல்லை பாபா, கொஞ்சோண்டு தான், இது ஒன்று தான் பாபா, எனக்கு இதை விட்ட வேறு எந்த ஆசையும் இல்லை பாபா, இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்று பாபா அப்படின்னு சில குழந்தை சொல்லதான். அதுக்கு பாபா சொல்கிறாரு, இந்த கொஞ்சம் ஆசை தான் உனக்கு நாளைக்கு அதிகமானதை இழக்க வைக்க போகுது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பக்தி மார்க்கத்தின் ராமாயணத்தில் ராவணன் அவன் ரொம்ப நல்லவன் சித்தரிச்சு அந்த ஒன்று தான் இல்லையா, சீதை மேலே ஆசை வச்சதை தான் அவனை அழிச்சிடுது. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்தானே அப்படின்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதிகமாக இழந்துடுவீங்க, இழக்க வச்சிடும். அந்த கொஞ்சம் எதில் அலட்சியமாக இருக்கிறீங்களோ அந்த கொஞ்சம் தான் எல்லாத்தையும் இழக்க வச்சிடும். அதனால் பாபா சார் சம்பூர்ண தியாகம் வேணும், கொஞ்சம் நெஞ்ச தியாகம் இல்லை, அவ்வளோதான், விட்டதான் அப்படி இருக்கணும். அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த பழைய உடம்பை நீங்கள் என்னன்னு நினைக்கணும், பாப் தாதா சேவைக்காக எனக்கு கொடுத்துருக்கிற சொத்துன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுவும் கடன் தான், ஆனால் கொடுத்தது அவரு, நமக்கு இதில் உரிமையே கிடையாது, விருந்தாளி. அப்போ எதுக்கு கொடுத்துருக்காரு? சேவைக்காக கொடுத்துருக்காரு. அப்போ சேவைக்காக மட்டும்தான் இந்த உடலை நீங்கள் ஈடுபடுத்தணும். இந்த உடலை வைத்து மற்ற எந்த காரியமும் விகார காரியமும் செய்யக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த கர்மேந்திரியமும் கொஞ்சம் கூட சஞ்சலமாகக்கூடாது. ஆச்சுன்னா சேவைக்காக கொடுத்த உடல்ன்ற சொத்தை சுயநலத்துக்காக விகாரத்துக்காக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், இது ஏன் உடம்பு கிடையாது, சேவைக்காக இறைவன் கொடுத்த சொத்து.
அதனால் பாபா சொல்கிறாரு, விருந்தாளியாகி இங்கே இருக்கிறீங்க, ஒரு சில வேலையை செஞ்சுட்டு போயிடணும். இந்த உடலை வச்சு பண்ணணும், அவ்வளோதான். இந்த உடலை வச்சு பண்ணணும். இன்னொன்று, இந்த உடல்லே நீங்கள் விருந்தாளி. இந்த உடல்ன்ற வீட்டில் கொஞ்ச காலம்தான், எப்போ வேணாலும் பாபா கேட்டுருவார். அந்த கொஞ்ச காலத்துக்காக காரியம் செய்கிறதுக்காக பாபா இதை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? கொஞ்ச காலத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வீடு என்னது? விருந்தாளி. விருந்தாளி வந்து தங்குறவங்க தான் கொஞ்ச நாள் தங்குவாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, என்னுடையதுன்றது சுத்தமாக மறந்துடுங்க. இது என்னுடைய வீடே கிடையாது. இந்த உடல் என்னுடையதே கிடையாது. ஆத்மானா அதான் அர்த்தம். நான் ஆத்மானாலே எனக்கு உடல் கிடையாதுன்னு அர்த்தம். நான் ஜீவாத்மான்னு ப்ராக்டிஸ் பண்ணல, நான் ஆத்மான்னு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஜீவாத்மானா தான் உடலில் இருக்கிற ஆத்மா. ஆத்மான்னு தானே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ உடலே கிடையாதுன்னு தான் அர்த்தம். அதனால் பாபா சொல்கிறாரு, என்னுடையது அப்படிங்கிறது ஃபுல்லாக தியாகம் செஞ்சிடுங்க. நான் விருந்தாளி. இப்போ இந்த வீட்டோடைய எஜமானன் யார்? பாபா. எஜமானன் சொல்கிற மாதிரி இந்த வீட்டை மகான் காரியத்தில் ஈடுபடுத்துங்க. மகான் காரியத்தில் பயன்படுத்துறதுக்காக தான் இந்த வீட்டை, உடம்புன்ற வீட்டை பாபா கொடுக்குறாரு. ஏன்னா விருந்தினருக்கு எப்பவுமே அவருடைய சொந்த வீடு தான் ஞாபகம் இருக்குமே தவிர விருந்தாளியாக வந்த வீடு ஞாபகம், அதில் எந்த விதமான பற்றும் இருக்காது. அனுபவிப்பார், போவார், அவ்வளோதான். என்னுடைய இதுன்ற உணர்வு இருக்காது. ஏசி இருந்தால் ஏசி போட்டு தூங்க, அதுக்காக என்னுடைய இது அந்த உணர்வு இருக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அடுத்த வீட்டில் போய் ஏசி போடக்கூட தோணாது. இல்லை ஃபேனே போதுங்கன்னு கட்டில் படுங்க, இல்லை நான் தரையிலே படுத்துக்கிறேனுங்க. அதுதான் விருந்தினர் மனநிலை. அதனால் நம்ம வீடு சொந்த வீடுனா அப்படி பண்ணுவோமா? ஏசி போட்டுக்கலாம். ஆனால் பெட் இருக்கும்போது ஏன் இப்போ கீழே படுக்கணும்னு படுப்பீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வீடு, விருந்தாளியோடைய வீடு. இந்த உடல் பழைய வீடு. அந்த பழைய வீட்லேயும் விருந்தாளியாக வந்திருக்கிறீங்க நீங்கள். அதனால் பாபா சொல்ற, இந்த வீட்டை மறந்து ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தையும் தேவதை ஸ்வரூபத்தையும் நினைவு செஞ்சுட்டு இருங்க. அங்கே தான் நீங்கள் போக போகிறீங்க. இதை விட போகிறீங்க. விட போகிறத ஏன் ஞாபகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லை நெருப்பில் போட்டு எரிக்க போகிற குப்பையை போய் யாராவது சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி அதையே நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தையும் தேவதை ஸ்வரூபத்தையும் நினைவு செய்யுங்க. பாப்தாதா கூட பாருங்களா, பழைய உடம்பை தான் ஆதாரமாக எடுக்கிறாங்க. இது பாப் தாதா அப்படின்னா என்ன, பிரம்மா உடலை கூட சொல்ல, குல்ஜார் தாதி உடலில் எடுக்கிறாங்க. அவிக்த முரளி இல்லையா? ஆனால் உடலில் அவங்க மாட்டிக்கிறது கிடையாது. ஒரு வினாடி டக்குன்னு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. வராங்க, முரளி சொல்கிற காரியத்தை செய்கிறாங்க, டக்குன்னு போயிடுறாங்க. அவங்க செய்ய வேண்டிய காரியத்துக்கு ஒரு உடல் தேவைப்படுது, ஸ்தூல உடல் தேவைப்படுதுன்னு எடுக்கிறாங்க. எடுத்து முடித்தோடனே வெளில போயிடுறாங்க, மாட்டிக்கிறது கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உடல் உணர்வு வர்றது கிடையாது, அதனால் போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த பழைய உடம்புல நீங்கள் இருங்க. மாட்டிக்காமல் இருங்க. ஏன்னா காரியம் செய்கிறதுக்காக இந்த உடலை ஆதாரமாக எடுத்துருக்குறீங்க, அவ்வளோதான். செஞ்சு முடிச்சு அடுத்த செகண்டே நான் ஃபரிஸ்தான்னு புத்தினால் பறந்து போயிடுங்க. அல்லது ஆத்மா, எந்த உடலும் கிடையாது, வெறும் ஒளிப்புள்ளி, அதிலே நிலைச்சிடுங்க. ஏன்னா அது பாபா சொல்கிறாரு, ஸோ அங்கேயே இருங்க. காரியம் செய்கிறதா இருந்துச்சுன்னா அது உயர்ந்த நிலை, ஃபரிஸ்தா நிலையும் சரி, நிராகார நிலையும் பயங்கர உயர்ந்த நிலை. ஸோ காரியம் செய்யும்போது மட்டும் அங்கேருந்து இந்த ஸ்தூல உடலுக்கு கர்மேந்திரம் மூலமாக காரியம் செஞ்சுடுங்க. செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் பறந்து போயிடுங்க. அதுக்கு பேர் தான் விருந்தினர், மகான்னு சொல்கிறது. அதில் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனால் எதுக்கு போகணுமோ அந்த காரியம் முடித்த உடனே வீட்டை விட்டு போயிடுவோம். அங்கேயே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிலையில் இருங்க. இது இந்த பழைய வீட்டில் நான் விருந்தாளியாக இருக்கிறேன், இது என்னோடய வீடு கிடையாது கிடையாது கிடையாது.
அற்புதமான வீடு ஸ்ரீ நாராயணனுடைய உடல் இருக்குது, அதுதான் என்னோடய சொந்த வீடு, அதுக்கு போயிடுங்க. ஃபரிஸ்தா உடல் இருக்குது, அதுதான் என்னுடைய சொந்த வீடு. பரந்தாமம் இருக்குது, அதுதான் என்னோடய சொந்த வீடு. இங்கே சும்மா வரேன் விருந்தாளியா, அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் தியாகத்தின் முதலடி. முதலடினா இந்த உடல்ன்ற உணர்வே போச்சு, இந்த உடலில் என்னுடையதுன்ற உணர்வே போயிடுச்சு. இது என் கண்ணு கிடையாது, என் மூக்கு கிடையாது, என் வாய் கிடையாது, அப்படி இருக்கணும். பாபாவுக்கு ஒரு காமெடியான விஷயத்தை கேட்குறாராம். என்ன அந்த காமெடியான விஷயம்னா, எந்த ஆத்மாவுமே தன்னை குறைஞ்சவரை நினச்சிக்கிறதே கிடையாதான். உதாரணத்துக்கு யார்கிட்டையாவது நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறவங்க கிட்ட போய் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் சின்னவங்களாகவும் இன்னொருத்தவங்க பெரியவங்களாகவும் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? யாராவது தன்னை குறைந்தவரை நினைப்பாங்களா? ஏன் என்னன்ற ஆயுதத்தை எடுத்து தவறான சக்தி ஸ்வரூபத்தை காமிக்கிறாங்க? இந்த அலங்காரமும் குறைந்தது கிடையாது. எப்படி அனைத்து சக்திகளின் அலங்காரம் இருக்குது, அதே மாதிரி மாயா மற்றும் ராவணனுடைய புஜங்கள் கூட குறைஞ்சது கிடையாது. சக்திகளை புஜங்கள் உள்ளவர்களாக காமிக்கிறாங்க. 8 புஜங்கள் 16 புஜங்கள் உள்ளவர்களாக காமிக்கிறாங்க. ஆனால் ராவணனுடைய தலையை அதிகமாக காமிக்கிறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா ராவணன் மாயாவுடைய சக்தி முதல்ல புத்தியைத்தான் குழப்பத்தில் கொண்டுட்டு வருது. எந்த நேரம் ஏதாவது மாயா வருது அப்படின்னா ஒரு நொடியில் அதுக்கு எத்தனை ரூபங்கள் தோன்றுகின்றன. ஏன், என்ன, அப்படி, இப்படி, எப்படி, எத்தனை கேள்வி, எத்தனை கேள்விகள்ன்ற தலைகள் உருவாகிடுது பாருங்க. ஒன்றை விட்டுனா இன்னொன்று உருவாகிடுது. ஒரே நேரத்தில் 10 விஷயங்கள் புத்தியில் உடனடியாக வந்துடும். அப்படி ஒரு விஷயத்துக்கு 10 தலைகள் வந்துடுச்சு இல்லையா? இந்த விஷயங்களின் அனுபவமும் இருக்குது தானே. பிறகு ஒவ்வொரு தலையும் தன்னுடைய ரூபத்தை காமிக்குது. இப்படி 10 தலைகளின் ஆயுதம் தரித்தவராக ஆகிடுறாங்க. சக்தி என்றால் சகயோகி, அபிமானத்தின் தலை உள்ள சக்தி அல்ல, ஆனால் எப்பொழுதும் அனைத்து புஜங்கள் உள்ளவர், அதாவது அனைத்து சூழ்நிலைகளிலும் சகயோகி. ராவணனுடைய 10 தலை உள்ள ஆத்மாக்கள் ஒரு சின்னஞ்சிறு சூழ்நிலையில், ராவணனுடைய 10 தலை உள்ள ஆத்மாக்கள் ஒரு சின்னஞ்சிறு சூழ்நிலையில கூட ஒருபோதும் சகயோகியாக ஆக மாட்டாங்க. ஏன், என்ன, எப்படின்னு தலை மூலமா தன்னுடைய தவறான அபிமானத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் என்ற கேள்விக்கு தீர்வு கண்டீர்கள் என்றால் பிறகு எப்படி என்ற தலை நிமிர்ந்து நிற்கும். அதாவது ஒரு விஷயத்தை தீர்வு செய்வீங்க அப்படின்னா பிறகு இன்னொரு விஷயம் தொடங்கிடுது. அந்த இன்னொரு விஷயத்தை சரி செஞ்சீங்கன்னா 3வது தலை உருவாகிடுது. அடிக்கடி இந்த விஷயமும் சரிதான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஏன், அது ஏன் அப்படின்ற இதைத்தான் ஒவ்வொரு விஷயத்துக்கு 10 தலை கொடுக்குற சக்தின்னு சொல்றது. இந்த மாதிரியானவங்க சகயோகியாக ஒரு பொழுதும் ஆக மாட்டாங்க. எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ராவணனுடைய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக ஆகிட்டாங்க இல்லையா?
பிராமணர் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் அசுர சக்தியின் பிரபாவம் இருக்குது. ராவணனின் வசமானவர்கள் ஆகிடுறாங்க. மேலும் சக்தி சொரூபமானவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பவுமே சகயோகியாத்தான் இருப்பாங்க. சகயோகத்தின் அடையாளம் புஜங்கள். அதனால எப்பொழுதாவது ஏதாவது குழுவாய் இருந்து காரியம் நடக்குது அப்படின்னா என்ன வார்த்தை சொல்றீங்க? அவங்களுடைய விரல்களை கொடுங்கன்னு சொல்றீங்க. அப்படி இது சகயோகம் கொடுப்பதா ஆகுது இல்லையா? விரலும் கையில தானே இருக்குது. ஆக புஜங்கள் சகயோகத்தின் அடையாளம்தான். அப்படி சக்தியின் புஜங்கள் மற்றும் ராவணனுடைய தலையை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால எப்பவுமே நான் சகயோகியா இருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. தியாகம் நிறைஞ்சவரா ஆகிறதுக்கு முன்னாடி முதல் அடியாக தந்தையை பின்பற்றி அடி எடுத்து வைப்பதை செஞ்சீங்களா? பிரம்மா பாபாவை பார்த்தீங்க, கேட்டீங்க. அவருடைய எண்ணத்திலும் வாயிலும் எப்பவுமே என்ன இருந்துச்சு? அவர் தந்தையின் ரதம். உங்களுடைய ரதம் யாருடையது? பிரம்மா பாபா மட்டும் ரதத்தை கொடுத்தாரா அல்லது நீங்க எல்லாருமே ரதத்தை கொடுத்தீங்களா? பிரம்மா பாபாவுடைய உடல்ல பிரவேசம் செய்யறதுடைய பங்கு வேற. ஆனால் நீங்கள் அனைவரும் கூட உடல் உன்னுடையதுன்னு சொன்னீங்க தானே? அல்லது உடல் என்னுடையதுன்னு சொன்னீங்களா? உடல் என்னுடையதுன்னு சொல்லலை, நீங்களும் உடல் உன்னுடையதுன்னு தான் சொன்னீங்க. எப்படி நீங்க நடத்துறீங்களோ, எங்க உட்கார வைக்கிறீங்களோ அங்க உட்காருவோம், எப்படி நடத்துறீங்களோ அப்படி நடந்துக்குவோம் அப்படின்னு நீங்க எல்லாருமே உறுதிமொழி கொடுத்துருக்கிறீங்க தானே? அல்லது நான் தான் என் கண்ணை நடத்தி வைப்பேன், மற்ற விஷயத்த வேணா தந்தை நடத்திக்கிட்டோம் அப்படி இருக்குதா? கொஞ்சம் மனம் சொல்லும் வழியில நடப்பேன், கொஞ்சம் ஸ்ரீமத் படியும் நடப்பேன், அந்த மாதிரியா உறுதிமொழி செஞ்சிருக்கிறீங்க? அப்படி கிடையாது தானே? அப்படி ஏதாவது கர்மேந்திரியத்தின் வசம் ஆகிறதுக்கு பேரு ஸ்ரீமத்தா அல்லது மனம் சொல்லும் வழியா? தியாகத்தின் சூத்திரம் எவ்வளவு நுணுக்கமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் வரிசை எண் உருவாகிடுச்சு. இப்ப உடலின் தியாகத்தின் விஷயத்தை மட்டும்தான் சொன்னோம். இன்னும் வரும் நாட்கள்ல மிக அதிகம் இருக்கின்றன. இப்பொழுது தியாகத்தின் படிகளும் அதிகம் இருக்கின்றன. முதல் படியின் விஷயத்தை இப்ப சொல்லியிருக்கிறோம். சரி, பாபா சூப்பரா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி உங்களை விருந்தாளின்னு புரிஞ்சிட்டிங்களா, சம்பூர்ண தியாகம் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னாரு. இப்போ பாபா சொல்றாரு, ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே தன்னை உயர்ந்தவராக தான் நினைக்கிறாங்க, யாருமே தன்னை குறைஞ்சவராகவே நினைக்கிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் குறைஞ்சவங்களா இருங்க, சின்னவங்களா இருங்கன்னு சொன்ன உடனே ஏன் என்ன, நான் ஏன் அப்படி இருக்கணும், நானும் தானே பாபாவை குழந்தை, அப்படி ஏன் என்னன்ற ஆயுதத்தை எடுத்து
தவறான சக்தி ஸ்வரூபத்தை காமிக்கிறாங்க. இப்போ பாபா சொல்ற எப்படி பாபா போடுற ஞான யோகா அலங்காரம் சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி தான் இது மாயாவுடைய அலங்காரம். ராவணனுடைய புஜங்கள் இல்லை, பிரம்ம பாபாவுடைய புஜங்கள் சக்திசாலியாக இருக்கிற மாதிரி ராவணனுடைய புஜங்களும் குறைஞ்சது கிடையாது. குறிப்பாக சக்திகளுக்கு தான் நிறைய கைகள் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. காளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கை இருக்கும், 32 கை 100 கை அந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு சக்திகளை நிறைய புஜங்கள் உள்ளவங்களாக காமிக்கிறாங்க. 8 புஜம் 8 கை 16 கை அந்த மாதிரி. ஆனால் ராவணனுக்கு தலையை காமிக்கிறாங்கன்றார். சூப்பராக அதுக்கான விளக்கம் சூப்பராக சொல்கிறார். அது ஏன்னா மாயா முதல்ல புத்தியைத்தான் குழப்பத்தில் கொண்டுட்டு வரும். அப்படியே புத்திசாலி மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். ஏன் என்னாச்சு 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 அதான் ராவணன். என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறது தான் ராவணன் இல்லையா. இது ஏன், இது எப்படி, அது அப்படி வரக்கூடாது, இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், எத்தனை கேள்வின்ற தலை உருவாயிடுது இல்லையா. ராவணனுடைய தலை வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ இதுதான் ஒரு தலையை வெட்டுறோம், ஏன்ற தலையை வெட்டுறோம், எப்படின்ற தலை முளைக்குது, எப்படின்ற தலையை வெட்டுறோம், இன்னொரு தலை முளைக்குது, அப்படி வந்துடுது. அப்போ ஒரு வினாடியில் எத்தனை ரூபங்கள் எடுக்குது பாருங்க மாயா. எந்த மாயா வந்தாலும் சரி டக்கு டக்குன்னு ஏன் ஆச்சு, என்ன ஆச்சு, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இவங்ககிட்ட சொன்ன இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க சொல்லியிருப்பாங்களோ, எத்தனை கேள்வி உருவாயிடுது. ஒன்று வெட்டினா இன்னொன்று வருது. பாபா சொல்றார் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நீ என்ன நினச்சிட்டு இரு, எல்லாம் சரியாயிடும், கர்ம கணக்குப்படி எல்லாம் நடக்குது, சரியாயிடும், எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் அந்த நேரம் அந்த ஞானம் சொரூபம் ஆகாத காரணத்தினால என்ன பண்ணிடுறோம், இதுக்கு தான் ராவணன் அரைக்கல்பமாக ட்ரைனிங் கொடுத்துட்டான் இல்லையா. ஏன் என்னன்னு கேட்குறது, அப்படியே அதிபுத்திசாலித்தனமாக இது அதுன்னு யோசித்து தூக்கமே போய் மற்றவங்க தூக்கத்தையும் கெடுத்து அப்படி ஆக்கிடுது. அதனால் என்ன இது அட் அ டைமில் 10 விஷயம் வந்துடுது புத்தியில். இது யாரோ ஒருத்தர் ஒரே நேரத்தில் 10 வேலை செய்வார். அவன் அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு தசாவதானின்னு ஏதோ ஒரு பேர் கூட இருக்குது. எந்த மாயா வந்தாலும் 10 இன்னும் 60 விஷயத்த கூட நினைக்கும் புத்தி. அது ஒன்றும் பெரிய டேலண்ட்டே கிடையாது இல்லையா. இப்போ ஒரு விஷயத்துக்கு 10 தலை வந்துடுச்சு, அட் அ டைமில் 10 ஞான பாயிண்ட் ஓடிச்சுன்னா அது சூப்பர். ஆனால் 10 விதமான குழப்பத்தில் தள்ளக்கூடிய கேள்வி வந்துச்சுன்னா இது அனுபவம் இருக்குது தானே இல்லையா. ஒரு சின்ன மாயா வந்துச்சு பிரதர், போச்சு, யோகா போச்சு, அது வரைக்கும் சூப்பராக இருந்தேன், பின்னாச்சு டக் 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 டக்குன்னு அது வளர்ந்து அப்படியே விஸ்வரூபம் எடுக்குது. ஸோ ஒவ்வொரு தலையும் அதோடைய ரூபத்துக்கு ஆகுது. ஏன்னு ஃபாலோ பண்ணி ஏன்ற கேள்வியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ஊருக்கு இட்டுட்டு போய் ஓடுது. எப்படின்னு கேட்டால் அது எங்கேயோ போய் ஓடுது, இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ எல்லாரும் 10 தலை ஆயுதம் தரித்தவராக ஆகிடுறாங்க, ராவணன் ஆயிடுறாங்க. ஆனால் சக்திக்கு பார்த்தீங்கன்னா 10 தலை இருக்காது, கைகள் நிறையா இருக்கும். கை உதவி செய்யறதுக்காக, அதுக்காக தான் சகயோகி. சக்தினாலே சகயோகின்றார். அபிமானம்ன்ற தலை உள்ள சக்தி கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் சகயோகியா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். எப்பொழுதும் அனைத்து புஜங்கள் உள்ளவங்க இல்லையா. காளி துர்கை எல்லாருக்கும் நிறைய கை காட்டி இருக்கிறது காரணம் என்ன, எந்த சூழ்நிலையிலும் சகயோகியா இருக்கிறாங்க, பாபாவுடைய சேவையில் உதவிகரமாக இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும், என்னால் பாபாவுடைய சேவை நடக்குதா, நான் ரெடி, அப்படி இருக்கிறது. ஆனால் ராவணனுடைய 10 தலை உள்ள ஆத்மா எப்படி இருப்பாங்கன்னா, சின்ன சூழ்நிலை வந்தால் கூட சகயோகியாக ஆகவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையெல்லாம் அவங்க ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டான், அப்படியே அதிபுத்திசாலித்தனம். ஏன் எப்படி
அப்படி இருப்பாங்க. அதன் மூலமாக அவங்க ஏதோ புத்திசாலி அப்படின்ட்டு அவங்களே நினச்சிக்கிட்டு தன்னை புத்திசாலித்தனமாக காட்டிக்கிறாங்க. தவறான அபிமானத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன், என்ன, எப்படி அப்படின்ற தலை மூலமாக. அதனால தான் பாபா சொல்கிறார், ஏன்ற தலையை வெட்டினீங்கன்னா எப்படின்ற தலை நிமிர்ந்துக்குது. அதாவது என்ன அர்த்தம், ஏன் அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் இது எப்படி நடந்துச்சு, இது கண்டுபிடிச்சி முடிச்சோடனே எப்படி நடந்துச்சு அப்படி உடனே அந்த ஆராய்ச்சியில் போகிறீங்க. அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இன்னொரு விஷயம், இப்படியே போயிட்டே இருக்குது. 1 முடிச்சா 2 வருது, 2 முடிச்சா 3 வருது, அப்படியே போயிட்டே இருக்குது. அடிக்கடி ஆமாம்மா இது இப்படி தான், அது அப்படி தான் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, அதுக்கு பேர் தான் ஒரு விஷயத்துக்கு 10 தலை கொடுக்குற சக்தி. நம்ம ஜென்ரலாக அஞ்ஞானத்தை தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்துக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் வைக்கிறாங்கன்ட்டு, அந்த மாதிரி அதை தான் பாபா சொல்கிறார்.